ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு கஃபே டைம்ஸ். கஃபே டைம்ஸில் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஷேக் ஷாயித் மாஸ்க்கு வந்திருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ நான் காட்டுறேன். என்னென்னா இங்கே வந்துட்டு எப்படி நம்ம இது ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அபுதாபி ஷேக் ஷாயித் மாஸ்க். இந்த மாஸ்க்கை பற்றி பேசணுன்னா, அபுதாபிலேயே மிகப்பெரிய மாஸ்க் இது வந்துட்டு கட்ட தொடங்கினது வந்துட்டு 1996, கம்ப்ளீட் பண்ணது 2007. டோட்டல் வந்துட்டு 2 பில்லியன் இதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய மாஸ்க்கு இது சொல்லுவாங்க. இன்னொன்று இதில் வந்துட்டு டோட்டல் டூம் இருக்குல்ல, அந்த ரவுண்டாக அது வந்துட்டு டோட்டல் வந்துட்டு 82 டூம் இருக்குது அங்கே. அதுவும் 7 சைஸில். நம்ம கார் பார்க்கிங் பண்ணது அண்டர் கிரவுண்டில் தான். இதில் வந்துட்டு 2 வழி இருக்குது. ஒன்று அண்டர் கிரவுண்டு, இன்னொன்று வந்துட்டு மேலேயும் நம்ம போகலாம். நம்ம அண்டர் கிரவுண்ட் வழியாக போனீங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் இடையில வந்துட்டு மால் இதெல்லாம் இருக்கும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது மேலேயும் நம்மளுக்கு ஒரு வழி இருக்குது. அது எப்படின்னா பள்ளியாசு அவுட்ரு வெளி வழியாக அப்படியே போயிட்டு நம்ம அதில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அதில் வழியாக உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஷேக் ஷாயித் மாஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்துட்டு ஃப்ரீ. ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம ஆன்லைனில் போய்ட்டு ஷேக் ஷாயித் மாஸ்க்குன்னு போட்டிங்கன்னாவே அதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கும். அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம எத்தனை விசிட்டர் வரோம், எந்த டேட்டு, எந்த டைமிங்கு, அது போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகிடும். அந்த கியூஆர் கோடு வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளாக்க வந்துட்டு என்ட்ரி ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அந்த செக் பாயிண்ட்டை முடிச்சுட்டு லைன் இது வந்துட்டு கைட்லைன்ஸ்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு முடிச்சுட்டு நேராக உள்ள என்ட்ரி ஆக வேண்டியதான். இங்கே வந்துட்டு இங்கே பழமையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுட்டு இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு செக் பாயிண்ட் வந்துருக்கு. A few minutes later. இதில் வந்துட்டு இப்போ ஸ்கேனிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்கேனிங் ஏரியா நிற்கிறோம். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் அடுத்தது என்ட்ரன்ஸ் போக முடியும். A few moments later. வயசானவங்க, அப்புறமேலு ப்ரெக்னென்ட்டு, ஃபேமிலிஸு, சின்ன குழந்தை வச்சுருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஷட்டில் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஒரு எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு அந்த ஷேக் ஷாயித் மாஸ்க் உள்ளாக போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ரொம்ப தூரம் நடக்க முடிஞ்சுன்னா ஓகே. ஃபேமிலி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு நடக்க முடியாது. அதனால் பெட்டர் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கேனிங் முடித்த உடனே வந்துட்டு பேட்ரி வெஹிக்கிள் இருக்கும். அதில் ஏறி போனீங்கன்னா அந்த எஸ்கலேட்டர் வரைக்கும் அவங்க கொண்டு போய் ஓட்டுருவாங்க அவங்கள. நம்ம நடந்து போகிற வழியிலே வந்துட்டு நிறையா ஃபோட்டோ ஸ்பாட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ரோப்பு மாரி கட்டி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி அந்த வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. அதுலேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனீங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த டூம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அது வெயிலில் கொஞ்சம் மார்னிங் டைமில் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோவுக்கு. அங்கே விட மாட்டாங்க. இதை நம்ம பார்க்குற பில்லர்ஸ் இருக்குல்ல, அந்த பில்லர்ஸ் வந்துட்டு டோட்டல் 1000 பில்லர்ஸ் இருக்குது. மேலே வந்துட்டு இது கோல்டு கலரில் அந்த லீஃப் மாரி கொடுத்துருக்காங்கல்ல, அது நம்ம நினச்சிருப்போம் பெயிண்ட் கோட்டிங் மட்டும் தாண்டி. அது மட்டும் இல்லை, பெயிண்ட் கோட்டிங் 24 கேரக்டர் கோல்டு வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அதனால தான் அந்த கலர் இன்னும் மங்காமல் அப்படியே இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு அது பண்ணியிருக்காங்க.
ஷேக் ஜாயத் மாஸ்க் உள்ளாக்க என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே இருக்கிற மார்பிள், அப்புறமேலு அந்த கார்பெட்டு, லைட் டூம் இருக்குல்ல, அவ்வளோ பெருசு. அது மட்டும் கிடையாது, அந்த கார்பெட் இருக்குல்ல, அது வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டராச்சும் இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு ஸ்டிச்சிங் இல்லாதது, ஒரே கார்பெட். அது வந்துட்டு ரெக்கார்டு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அது தெரியாமல் நான் சொல்லக்கூடாது, அதனால் நான் அது வந்து எனக்கு தெரியல. ஆனால் அந்த கார்பெட் வந்து சிங்கிள் கார்பெட், 1/2 கிலோமீட்டருக்கு வந்து சிங்கிள் கார்பெட் இருக்கும் அந்த மாஸ்க் உள்ளாக்க. அதுதான் அங்கே உள்ள ஸ்பெஷலு. அது மட்டும் இல்லை, அந்த வாலில் இருக்கிற 99 அல்லாவோட நேமு, அது வந்துட்டு நல்லா அருமையாக வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க. இதுதான் சூப்பரான ஒரு வியூவு. கண்டிப்பாக போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அதை வந்து பாருங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியே ஆப்போசிட் சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து பேட்ரி வெஹிக்கிள் கிடைக்கும். அதுலேருந்து நேராக எஸ்கலேட்டர் வரைக்கும் வந்து உங்களை வந்து விட்டுருவாங்க. எஸ்கலேட்டர்லேயும் கீழே இறங்கி போனீங்கன்னா அடுத்த வெஹிக்கிள் வந்துடும். அதுலேருந்து நீங்கள் நேராக வந்துட்டு ஸ்கேனிங் ஏரியா வரைக்கும் போயிடலாம். அதுலேயும் கொஞ்சம் தூரம் நடந்து தான் ஆகணும். இந்த இன்ஃபர்மேஷன் என்னத்துக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாது ஷட்டில் பஸ் இருக்கிறது. அவங்க வந்துட்டு நிறைய பேர் நடந்து போவாங்க, வயசானவங்க இவங்கெல்லாம். அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஷட்டில் பஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. அது நீ பையன் தூக்கிட்டு போ. நான் கேட்ட கலர் எதுக்கு, இந்த கலருக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் இப்படி வச்சுருக்காங்க டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு என்ட்ரி எக்ஸிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டே தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதான் சாஞ்சி வந்துட்டு வந்தால் இந்த டம்மு ஓகே உட்கார நிற்கும் சார். எடுத்துருங்க செல்ஃபி தானே அவங்களாம் மெயின் எடுத்துருமா? நம்ம இப்படி சுற்றி வந்தோம்.
இந்த மனாரா மட்டும் 80 82 ஆகுது. 82 மனம் இது டூம். அலைன்தானா? அது இந்த அலைன் சார்ந்து இங்கே போனீங்கன்னா போனால் இங்கே வந்து அவ்வளோ ஏன்னா நல்லா இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அபுசாத்து.